சுட சுட செய்திகளுடன் உங்கள் சோனமுத்து. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மலை பிரதேசத்தில் வந்து இருக்கிறோம். இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, மக்கள் பேசிட்டு இருக்காங்க, கூட ரேம் போட போட லேப்டாப் ஸ்பீடோ இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் உங்களோட வீடியோவில் பதிவு செஞ்சீங்கன்னா மக்களுக்கு நல்ல பெரிய யோசனை இருக்குன்னு நினைக்கிறேன். ரேம் கூட போட உங்களோட பிசி ஸ்பீட் உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றி தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் தட்டி விட்டுப்பாங்க அடுத்த என்ன வீடியோ பார்க்கலான்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரேம் அப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சிபியூ இருந்திருக்க போதும், சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சிபியூ தான் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போது, எல்லாத்தையும் செய்ய போது, கிட்டத்தட்ட உங்களை மூளை மாதிரி ஒர்க் பண்ண போகுது. இப்போ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரதுக்கு யார் அங்கே இருக்க போகிறாருன்னா இந்த ரேம் தான் அதுக்கு தொழில்பட போகிறேன். அதாவது செகண்ட் ஸ்டோரேஜ்லேருந்தோ யூசர் இன்புட்ஸ்லேருந்தோ இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரதுக்கு இவர் தான் தொழில்பட போகிறேன். அப்போ இது எப்படி எங்களோட கணினி ஸ்பீடை பாதிக்குது அப்படின்னு கேட்டால் நான் தரவுகளை கொண்டு போகிறேன். அப்போ இவர்கிட்ட எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, இவர்கிட்ட சைஸ் பெருசாக நிறைய தரவுகளை ஒரு எதனால பாஸ் பண்ண முடியும். அதனால எங்களோட ஸ்பீட் பிசின ஸ்பீட் வந்து கூடவே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு இப்போ 32 GB தேவையான இடத்துல ஒரு 32 GB ரேம் போட்டு வந்துருக்கேன். அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு கான்செப்ட் வந்து யோசிப்போம். இப்போ முதல்ல ஒரு 16 GB ரேம் போட்டு யோசிச்சு பார்ப்போம், அதில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ். 32 GB, 64 GB, 128 GB, அப்படி ஒவ்வொரு ரேம்லையும் வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, அல்ல ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸுக்கு இருக்குதா, அந்த ப்ரைஸுக்கு அது சரியாக இருக்குமா அப்படின்ற கான்செப்ட் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஓகே, நீங்கள் இதில் வர கிராஃபை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போட்ட ஒர்க் லோடுக்கு எனக்கு மேக்ஸிமம் 32 GB தேவைப்படுது. அப்போ நான் அதில் 16 GB ரேமுக்கு எனக்கு அது போதுமானதாக இல்லை. அப்போ அதனால பிசி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு போதாமல் இருந்திருக்கும். நான் 32 GB நான் 32 GB மாற்றின உடனே எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே வந்துட்டு, அதாவது அது என்ன பாதி ரிசோர்ஸ் தான் யூஸ் ஆகுது, பாதி தான் தேவைப்படுது, மிச்சம் சும்மா தான் இருந்தாரு. 64 GB போனோன்னு எனக்கு தேவையே இல்லை. ரெமண்டு கிட்டத்தட்ட ஒரு 20% 30% தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. இதுவே நான் 64 GB போயிட்டேன்னா இன்னுமே குறைஞ்ச அளவு தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க போகிறேன். அப்போ எனக்கு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு அல்ல இந்த நீடுக்கு எவ்வளவு ரேம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு இருந்தாலே போதும், மிச்சம் தேவைப்படுறது இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் ரேம்மை கூட்டி கொண்டு போனால் பெர்ஃபார்மன்ஸ் கூடுமென்னு சொல்கிறது ஒரு பிள்ளையான கருத்து தான், அதை நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக எங்களோட பிசின்னு பெர்ஃபார்மன்ஸை கூட்டவே இல்லாத, ஒரு பழைய பிசி இருந்தால் அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டவே இல்லாத. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துங்க. அது வரைக்கும் உங்களோட முறைவிடுவது உங்கள் நான் பாய் மக்காஸ்.